Himalayan 450 டியூப்லெஸ் டயர்ஸோட ஒரு வழியா வந்துருச்சுங்க நமக்கு. ஹிமாலயன்னாலே நமக்கு ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் தான் இது. நமக்கு பழைய 411 சரி, இந்த 450 சரி, கம்ப்ளீட்டா ஆஃப் ரோடுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள். நமக்கு நார்த் சைடு ஹிமாலயாஸ் எல்லாமே நிறைய பேர் எடுத்துக்கிட்டு ஓட்டக்கூடிய ஒரு வெஹிக்கிளா இது இருக்கும். இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய குறை அப்படின்னு பார்க்கும்போது டியூப்ல டயர்ஸாவே நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 450 லான்ச் ஆகும்போதுமே டியூப்லெஸ் டயர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ லான்ச்சிங் டைம்லயே நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்பயுமே இந்த டியூப் டயர் வந்து நமக்கு அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் ராயல் என்ஃபீல்ட் டயர்ல வந்து அப்பயே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஒரு 6 மாத காலத்துக்குள்ளேயே இந்த வெஹிக்கிள் நமக்கு டியூப்லெஸ் டயர் ஆஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ அவங்க நிறைவேற்றிருக்காங்க. கொஞ்சம் டைம் பீரியட் எக்ஸ்ட்ரா தான் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 10 months டக்குன்னு ஆயிடுச்சு. பட் ஒரு வழியாக நமக்கு அது கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கூட ஹிமாலயன் 450 வித் டியூப்லெஸ் டயர் இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் ப்ரைஸ் டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்பெக் வைஸ் நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, வீல்ஸ்ல மட்டும் தான் நமக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன வருது, அண்ட் பழைய வெஹிக்கிளுக்கும் அந்த பழைய டியூப் மாடல்ல டியூப்லெஸ் டயர்ஸ் போட முடியுமா, ஸோ இந்த மாதிரி பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நம்ம விடையை பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் வைப். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ எடுக்க நமக்கு ஒரு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஆக்சினா மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான். ஸோ ஹிமாலயன் 450 அண்ட் அதர் ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங்ஸ்க்கு ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷனும் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லி பிளாக்ங்கிற மாடல். ஸோ இதோட ஆன் ரோட் காஸ்ட் டியூப் டயருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ டியூப் டயரில் பார்த்தீங்கன்னா 2,98,000 வரும். ஸோ இதே கலர் பேட்டர்னில் டியூப் டயரோட எடுத்தீங்கன்னா ஸோ இந்த டியூப்லெஸ் டயர்ஸோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,09,000, 11,000 அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஸ்டாக்காக எடுக்கும் போது தான் இந்த 11,000 டிஃப்ரென்ஸு. பட் பழைய மாடல் எல்லாமே அப்கிரேட் பண்ணலாம், பட் அதோட காஸ்ட்டுங்கிறது வேற, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஆன்ரோட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பழைய மாடல் பார்த்தீங்கன்னா 3,57,500 அந்த ரேஞ்ச் டக்குன்னு வரும். பட் இந்த புது மாடல் வந்து 3,70,000 அந்த ரேஞ்ச் வருது. கிட்டத்தட்ட 12,500 ஆன்ரோட் வைஸ் நமக்கு கூட வருது. எக்ஸ்ஷோரூம் வைஸ் 11,000, ஆன்ரோட் பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 12,500. டியூப் வேரியன்ட்டுக்கும் இந்த டியூப்லெஸ் வேரியன்ட்டுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் வருது. வீல் சைஸ் அண்ட் டயர் ப்ரொஃபைல் எதுவும் மாற்றம் வந்திருக்கானா நமக்கு கிடையாது. சேம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு நமக்கு 21 inch வீல்ஸும் ரியர்ல 17 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைலும் சேம் தான், 90/90 செக்ஷன் டயர்ஸ் தான் ரியர்ல வந்திருக்கு. ஸோ ரொம்பவே சின்ன ஒரு டயராக தான் வந்திருக்கும் இதில். ஸோ ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியும் அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. 100/90 கூட கிடையாது, 90/90 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நார்மலான டியூப்லெஸ் டயர்ஸ் போடக்கூடிய வீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதோடய ஒட்டி வந்திருக்கும். பட் இது வந்து அந்த ஸ்போக் டிசைனையுமே நமக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நியூவாகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வீல் ரிம்னு சொல்லலாம். இதை நமக்கு சைடில் இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும் இந்த வீல் ரிம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே இங்கேயும் அந்த டாட்ஸாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த சைடில் இருந்தால் நமக்கு இந்த ஸ்போக் வீல்ஸுக்கான இந்த ரிங்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க நமக்கு. மற்றபடி சென்ட்ரா அந்த டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து உட்கார மாதிரியான கவுல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கலரும் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு இந்த கோல்டன் கலர் ஆப்ஷன் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ டியூப் மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டியூப்டு ஹிமாலயனுமே இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் அந்த சென்டராகவே எடுத்திருப்பாங்க ஸ்போக் எல்லாமே நமக்கு. ஸோ அந்த ஸ்போக்குக்கான ரிங்ஸ் எல்லாமே நமக்கு சென்டராக எடுத்திருப்பாங்க. இது அந்த டயரோடய நமக்கு மெர்ஜா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரியர் வீலு. ஸோ ரியர் வீல் சைஸ்லையுமே ரெண்டுக்கும் டியூபுக்கும் டியூப்லெஸ்க்கும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. 17 inch வீல்ஸ் வந்திருக்கு. 140/80 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் பழசுக்கும் புதுசுக்கும் பார்த்தீங்கன்னா டயர் பேட்டர்ன்லையுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ டியூப்லெஸ் டயர்ஸுக்கு நமக்கு பேட்டர்ன் எதுவும் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுலையுமே கிடையாது. ஸோ இதில் என்ன பேட்டர்ன் வருதோ அதே சேம் பேட்டர்ன் தான் நமக்கு இதுலையுமே வந்திருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே. மற்றபடி 1510 mm இதோட வீல் பேஸ் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 230 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஒரு ஹை லெவல் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸு. நமக்கு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிங்கவும் நல்லாவே அந்த கல் பாறைகள் எல்லாம் போகும்போது கல்லெல்லாம் தட்டாத வகையில நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. வாட்டர் வெயிட்டிங்கும் நல்லாவே இருக்கும் இதில் நமக்கு. சீட் ஹைட்டுமே நல்ல ஒரு ஹை சீட் ஹைட் தான், 825 mm கொடுத்துருக்காங்க. வண்டியும் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. 196 கிலோ வெயிட் வருது நமக்கு. ஸோ கொஞ்சம் ஹை ரைடர்ஸாக இருக்காங்க போது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் வெயிட் அண்ட் சீட் ஹைட் ரெண்டையுமே. இன்ஜின் எல்லாமே சேம் 452cc இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்குது. இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து மேலே நான் கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த வீல்ஸோட கம்ப்ளீட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அதை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அண்ட் டியூப்டு மாடல் வச்சிருக்கவங்க டியூப்லெஸ்க்கு அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் தாராளமாக பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அவங்க இந்த வீல் ரிம்ஸ் மட்டுமே அவங்க சேல் பண்ணுறாங்க. இந்த சேம் கோல்டன் கலர்ல தான் இப்போதைக்கு நமக்கு அவைலபிளா இருக்கு. 12,500 வருது வீல் ரிம்ஸ் மட்டும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே சேர்த்து, ரெண்டு வீல் ரிம்ஸும் சேர்த்து நமக்கு 12,500 வருது.
டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் வரும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த டியூப் டயரே பார்த்தீங்கன்னா நியர்லி 4 to 4.5K வருது. டியூப்லெஸ் டயர்ஸுங்கும் போது நமக்கு அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு 4 to 5K டயர்ஸோட ரேட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு. ஸோ வீல் ஒரு 12,500, டயர் ஒரு 10,000 அப்படிங்கும் போது அந்த ஒரு 22,000 23,000 ரேஞ்சுக்கு நீங்கள் டியூப்டு மாடல் வச்சிருக்கவங்க டியூப்லெஸ்ஸாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட கேலிப்பர்ஸ் வந்து எல்லாமே நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து 320mm டிஸ்கும் ரியரில் 270mm டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி ஃபோக்கும் ரியரில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் வந்திருக்கு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 17 லிட்டர் இதில் வந்திருக்கு. அண்ட் ரியர்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல லக்கேஜ் கேரி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை 7 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம லோட் கேரி பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாங்க இதில் கொடுத்துருக்க ஸ்பெக் வைஸ் உள்ள விஷயங்கள். அண்ட் இந்த வெஹிக்கிளோட டீடைல் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு மேலே காலையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு கேள்வியும் நிறைய பேருக்கு வரும், பழைய ஹிமாலயன் 411க்கு இதை நம்ம அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது முடியாது. ஏன்னா அதோட வீல் சைஸ் எல்லாமே நமக்கு வேற, இதோட வீல் சைஸ் எல்லாமே வேற. ஸோ டயர் ப்ரொஃபைல் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால பழைய ஹிமாலயன் 411ல நம்மளால இந்த டியூப்லெஸ் டயர்ஸ் அப்கிரேட் பண்ண முடியாது இப்போ வரைக்கும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எதுவும் வீல்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணாங்கன்னா பண்ணலாம். ஸோ அந்த பழைய கஸ்டமர்ஸை மைண்டில் வச்சு அவங்களுக்குன்னு தனியாக ஏதாச்சும் ரிம்ஸ் மாதிரி அவங்க டிசைன் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் 450ல டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பழைய டியூப் டயர் வச்சிருக்கவங்களுமே அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. ப்ரைஸிங்குமே ஓகேன்னு தான் சொல்லுவோம், ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து நார்மலான ஒரு ப்ரைஸிங்காக தான் இருக்குது. டியூப் டயருக்கும் டியூப்லெஸ் டயர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 12,500 தான் ஆன் ரோட் வைஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும்போது ஓகே தான் நமக்கு. ஏன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். நம்ம இன்கேஸ் நம்ம ஹிமாலயாஸ் மாதிரி ஏரியாவுக்காக இந்த ஹிமாலயன் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அது மேஜராகவே ஒரு குறையாக இருந்துச்சு நமக்கு. இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. பழைய டியூப்டு டயர்லேருந்து அப்கிரேட் பண்ணுறவங்களுக்குமே அவங்களோட டயர் காஸ்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அப்படிங்கும்போது ஓகே தான். ஏன்னா இன்கேஸ் அவங்க ஒரு டயர் ஒரு 20,000-30,000 கிலோமீட்டர் டயர் ஆல்ரெடி பழைய டயரை ஓட்டிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க இப்போ அப்கிரேட் பண்ணாலாம். ஸோ எப்படினாலும் அவங்க புது டயர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் காஸ்ட் தான் ரெண்டுமே நமக்கு வரும். ஸோ டயருக்குன்ட்டு அடிஷனல் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மாதிரி இருக்காது. ஸோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.